দিদি ৫ টাকা দিয়ে কুপন কেটেছি, আজকে কি খাবার পাবো? மீன் சாப்பிட கூட தடை வரும் என்று தேர்தல் நேரத்தில் மேற்கு வங்க மக்களிடம் பயத்தை உருவாக்கி வந்தது மம்தா பானர்ஜி மற்றும் சில எதிர்க்கட்சிகள். பாஜக ஆட்சிக்கு வந்தால் வங்காள கலாச்சாரமே பாதிக்கப்படும், மீன் சாப்பிடுவதற்கே பிரச்சனை வரும் என்ற பிரச்சாரம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது நடந்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க அரசின் மா கேண்டீன் திட்டத்தின் மூலம் வெறும் 5 ரூபாய்க்கு மாச் பாத், அதாவது மீன் சாப்பாடு வழங்கும் திட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்துள்ளது. இதுவரை 5 ரூபாய்க்கு முட்டை சாதம் வழங்கப்பட்ட நிலையில் இனி நேரடியாக மீன் சாப்பாடு வழங்கப்படுவது மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் முக்கியமாக பாஜக வந்தால் மீன் தடை என்ற அரசியல் பிரச்சாரத்துக்கே இந்த திட்டம் ஒரு பதிலாக மாறியுள்ளது என பலர் கூற ஆரம்பித்துள்ளனர். வங்காளத்தில் மீன் என்பது வெறும் உணவு இல்லை, அது அந்த மாநிலத்தின் உணர்வு, பாரம்பரியம், அடையாளம். ஒருபுறம் மலிவான விலையில் மக்களுக்கு சத்தான உணவு, மற்றொரு புறம் பாஜக மீனுக்கு எதிரி என்ற கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை உடைக்கும் முயற்சி. இதுதான் இப்போது மேற்கு வங்க அரசியலில் ஹைலைட்டாக மாறியுள்ளது. பாஜகவை பற்றி ஒவ்வொரு மாநிலத்திலும் எதிர்க்கட்சிகளால் திட்டமிட்டு பரப்பப்பட்ட பிம்பங்களை அக்கட்சி ஒவ்வொன்றாக உடைத்து ஆட்சியையும் பிடித்து வருகிறது என்பது யதார்த்தம். தமிழகத்திலும் இதுபோன்று பாஜக பற்றி பரப்பப்பட்ட பொய் பிம்பங்களை உடைத்து மக்கள் ஆதரவுடன் அக்கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்பது பாஜக ஆதரவாளர்களின் கருத்தாக உள்ளது.